உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா, பாதகத்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம விவாதிக்க போகிறோம். இதில் முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி வருகின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்கள் 12 ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கலாம், சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி என்னத்தை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலபுருஷ லக்னாதிபதி. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம், ஆனால் ஜெயிக்கிறோமான்னு கேட்டால் சில பேருக்கு இல்லை. அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா இந்த செவ்வாய் தான். அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்து இப்போ கோச்சாரத்துலேயும் அவர் தனுசு ராசியில் பிரவேசிக்க போகிறாரு, குருவுடைய வீட்டில் பிரவேசிக்க போகிறாரு. அதனால இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த செவ்வாய் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வேலை பிரச்சனை இருக்குது, வேலை மாறணும் முயற்சி பண்ணுறோம். சில பேர் வேலை இல்லாமல் இருக்குது, வேலைக்கு முயற்சி பண்ணுறோம். அதுமாதிரி தொழில், எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே செஞ்சு குழந்தையிலேருந்து வயதானவர்களும் முயற்சி செய்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணமான இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயுடைய பயிற்சி, அதுவும் முக்கியமாக முயற்சி ஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்க போகிறாரு. 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்க போகிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், கும்ப ராசி என்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் எல்லாம் முயற்சி பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை சார். உண்மைதான், நடக்காமல் தான் இருக்குது. ஏன்னா 7 சனி நடக்குது, ராசியிலே ராகு போகிறாரு, ஒரு மன குழப்பத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, முயற்சி பண்ணுறீங்க நடக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது. காலையில் ஒரு சீக்கிரமாக எந்திரிக்கனா கூட எந்திரிக்க முடியாது, யார்கிட்டயே பேசணுன்னா கூட பேச முடியாது, ஏதாவது ஒரு தடைகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. வேலையில் கடுமையான நெருக்கடி, வேலை நிறைய பேருக்கு போயிருக்கு. சில பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறேன்னு பணத்தை ஏதாவது ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதை விட பயங்கர பிரச்சனை இருக்குது. எனக்கு எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு தெரியாது சார், எப்போ வீசா முடிய போகுதுன்னு தெரியல, எனக்கு எப்போ வேலை போகுதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு நிலை. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி குழந்தைகளால் சில பிரச்சனைகள், அவமானங்கள், இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. நிறைய பேருக்கு கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை, தகராறு பிரச்சனை, தகாத உறவுகள், தகாத பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அந்த நிலை கொஞ்சம் மாறுவதற்கான ஒரு சூழல் 39 நாட்கள் இருக்குது. இந்த 39 நாள் மாறினா போதுமா சார்னா, 39 நாட்களில் எல்லா மாற்றம் நடக்குமான்னா வாய்ப்பு கிடையாது. அப்போ சில மாற்றங்கள், வேலை சம்பந்தமான மாற்றங்கள் செய்து கொள்வது நல்லது. அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்க வேலை தேடுங்க, வேலை கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மாறுங்க, உங்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும். முக்கியமாக கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் செய்யக்கூடியவங்க, HR சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதுவும் இல்லாமல் போலீஸ் துறை, காவல், அது மட்டும் இல்லாமல் இராணுவம், இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இதில் உங்களுக்கு நிறைய பேர் புகழ் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய பேர் டாக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக லாபம் வரும். இடம் பிரச்சனை இருக்குது, அது தீரும். ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குது, அது தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் ஏதாவது சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நேரம். இல்லை ஒரு கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வெட்டி வரக்கூடிய நேரம். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம், லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் 39 நாட்கள் இருக்குது. அதே போல் இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினச்ச விஷயங்கள் நடக்கும். அப்போ திருமணம் ஆகணும், திருமணத்துக்கு முயற்சி பண்ணால் திருமணம் நடக்கும். குழந்தை பேர் பிரச்சனை இருக்குன்னா குழந்தை பேர் பிரச்சனை தீரும்.
அதே மாதிரி குழந்தைகளால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரம். முக்கியமாக உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், அவங்களால உதவிகள் பெறக்கூடிய நேரம். மொத்தத்தில் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் இப்போ ராசியிலே ராகு போனால் கூட ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த 39 நாட்கள் இருக்குது. சில விஷயங்கள்லாம் இந்த நாட்களில் செய்து கொள்வது சிறப்பு. ஏன்னா இந்த 39 நாளில் சில வாய்ப்புகள் வரும். எல்லாருமே நினைப்பீங்கன்னா சில நேரங்களில் ஐயோ இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகளை இருக்கக்கூடிய கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த 39 நாட்களில் சில வெற்றிகள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நீண்ட கால வெற்றியாக மாறுவதற்கான ஒரு சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக அந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இதில் கடன் பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் மாட்டிருக்காங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு PDFல வேணும்னா வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோழி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோள் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.